பார்ட்னர் ஓகே. பண்ணியிருக்கேன். ஓகே. அ நேத்து வந்து நம்ம இதுவரைக்கும் முடிச்சிருக்கோம். ஆவரேஜ், ஷிப்பிங் சார்ஜ், ஸ்க்ரீன் ப்ராஃபிட் ஷேர் டீடைல்ஸ். பண்ணலண்ணா. ஓகே. நேத்து இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். எவ்வளோ ஆர்டர் கவுண்ட் பார்த்தோம். மொத்தமா அந்த ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ கவுண்ட் காஸ்ட் பார்த்தோம். சேல்ஸ் அமௌண்ட் பார்த்தோம். அதனோட ப்ராஃபிட் பார்த்தோம். மொத்தமா ஷிப்பிங் சார்ஜ் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தோம். அப்புறம் ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட் காஸ்ட். ப்ராடக்ட்டோட காஸ்ட்ல ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டோட மினிமம் காஸ்ட் எவ்வளவு, மேக்ஸிமம் காஸ்ட் எவ்வளவு, ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளவு ஒரு இதுக்கு அது பார்த்தோம். அப்புறம் இந்த வந்து யூஸ் ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஒரு மாசத்துலயும் எவ்வளோ இது ஆர்டர் வந்திருக்கு, எவ்வளோ ஷிப் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். ஓகே தானே? நான் நேத்து வந்து இது சொல்றேன்னு சொன்னேன். ஒரு மெசேஜ் வந்து நம்ம வந்து ஒரே டேபிள்ல கொண்டு வந்தோம்னா, நிறைய மெசேஜ் கிரியேட் பண்ணோம்னா, இந்த டேபிள்லயே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ஈஸியா நீங்க நீங்க இப்போ டெவலப் பண்றீங்க. நீங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட ஹேண்டில் பண்றீங்கன்னா, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம எப்படி இந்த மெசேஜ் எல்லாம் ஒரு தனி டேபிளா கொண்டு வரதுன்னு சொல்றேன். இப்போ வந்து இங்க என்டர் டேட்டா இருக்கு பாருங்க. என்டர் டேட்டா குடுத்துட்டு, இது என்ன மெசேஜ்ன்னு வச்சுக்கலாம். லோட் குடுத்துருங்க. ஆல்ரெடி மெசேஜ்ன்னு டேபிள் இருக்கா? மெசேஜ் 2 கிரியேட் ஆகுது. மெசேஜ்ன்னு நான் ஒரு டேபிள கிரியேட் பண்ணிக்கிட்டேன். சேல்ஸ் மெசேஜ்ன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நேம் இருக்குன்னு கட்டுது. இது ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி டெலீட் பண்ணியிருப்போம். அதனால தான் அந்த நேம் வந்து இது காட்ட முடியுது நமக்கு. ஆல்ரெடி கிரியேட் பண்ணி தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எம்ப்டி டேபிளா இருக்குது. கரெக்ட் தானே? ஒரே ஒரு காலம் வேல்யூஸ் எதுவுமே இல்ல. இப்ப நம்ம எந்தெந்த இந்த மெசேஜ் கொண்டு போய் அங்க கொண்டு போகணும் அந்த டேபிளுக்கு. இந்த மெசேஜ் மேல கிளிக் பண்ணுங்க. மெசேஜ் மேல கிளிக் பண்ணிட்டு இங்க ஹோம்ல இருக்கு பாருங்க. இங்க போயிட்டு நீங்க சேல்ஸ் மெசேஜ் கொண்டு போனீங்க. அது வந்து அங்க மூவ் ஆயிரும். இங்க போய் மூவ் பண்ணிடும். ஷிப்பிங் சார்ஜ் ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேபிள்ல இந்த மெசேஜ் எல்லாம் கிரியேட் வந்துரும். ஆனா இது வந்து இன்னும் டேபிள் மாதிரி தான் காட்டுது. ஒரு மெசேஜ் டேபிள் மாதிரி உங்களுக்கு காட்டல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த காலம் மேல கிளிக் பண்ணி மூவ் டாட் இருக்கு பாருங்க. இந்த இதையே வந்து காலமா டெலிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது மெசேஜ் டேபிளா மாறிடும். மேல வந்துரும். இங்க பாத்தீங்களா? டேபிள்ல வேற மாதிரி காட்டுது. சின்ன கால்குலேட்டர் மாதிரி காட்டும். இப்படிதான் மெசேஜ் டேபிள் கிரியேட் பண்ணணும் தனியா. எல்லா மெசேஜையும் எடுத்து போட்டு. ஓகே தானே? ஓகே. இப்போ இந்த மெஷர் டேபிள் கிரியேட் பண்றதுனால நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இஷ்யூ வருமா? ஏன்னா செப்பரேட் டேபிளா நம்ம கிரியேட் இல்ல பண்ணுவோம். இல்ல 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 அது இல்ல இது வராது. சரி ஓகே. இப்போ வந்து இந்த பேஜ் எப்படி ரீநேம் பண்ணோம்னா இங்க டபுள் டேப் பண்ணி இங்க ரீநேம் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா ஒரு யூன் வச்சுக்கிறேன். அடுத்தது ப்ராடக்ட்.
இது சிம்பிள் தான். நான் வந்து இப்போ வந்து ப்ராடக்ட் வைஸ் எது அதிகமா சேல் ஆயிருக்குன்னு, அதாவது ஆர்டர் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கறது? நீங்களே கெஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. இந்த டேபிள்ல ப்ராடக்ட் இருக்கு. கார்ட் டேபிள் யூஸ் பண்ணுறோம். ம். நான் வந்து இப்போ டேபிள் மெத்தட் யூஸ் பண்றேன். இப்போ வந்து ஜஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம வந்து இங்க ப்ராடக்ட் நேம் இருக்கு பாருங்க. ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? ஆர்டர் கோட். கரெக்ட் தானே? ஆர்டர் கோட். தேர்ட் ஒன் டாப் ஒன். ஆர்டர் கோட். இப்போ வந்து எனக்கு வந்து எல்லாமே காட்டுது. எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளோ ஆர்டர் வந்திருக்குன்னு. நான் வந்து இதுல எது ஹையஸ்ட் ஆர்டர் எப்படி பார்க்கறது? அதிக ஜஸ்ட் அந்த ஆர்டர். ஆர்டர் கவுண்ட் கிளிக் பண்ணி அந்த ஆர்டர் கவுண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட். ஆர்டர் கோட் கிளிக் பண்ணா இது ஸ்டார்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இது வந்து டிசனிங்ல ஆகும். நம்ம இன்னொரு டைம் கிளிக் பண்ணோம்னா அசனிங் மாறிடும். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும்னா, ஆஹ் இதனோட ஒன்னொன்னோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்க்கணும். வாட்டர் பாட்டில் தான் அதிக ஆர்டர் இப்போ வந்திருக்கு. இதுவே நம்ம எப்படி இது பண்ணணும்னா டாப் 15 மட்டும் பார்க்கணும். எப்படி பார்க்கறது கவுண்ட் வச்சு? எனக்கு வந்து இந்த ரேங்க் டேபிள் எல்லாம் கிரியேட் எல்லாத்தையும் காட்ட பண்ணணும். தேவையில்லை. எனக்கு வந்து டாப் 15 ஆர்டர் கவுண்ட் வச்சு காட்டணும். எல்லாத்தையுமே எனக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுல காட்டுறப்ப நம்ம ஈஸியா டேபிள் காட்டுறோம். எனக்கு வந்து எனக்கு கிராஃப்ல காட்ட சொல்றாங்க. டாப் 15 மட்டும் காட்டு அப்படிங்கிறாங்க. நீங்க ரேங்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். எப்படி? ரேங்க் ஓகே. அது ஒரு ஒரு ஆப்ஷன். அது ஒரு ஆப்ஷன். நீங்க ரேங்கே யூஸ் பண்ண தேவையில்லை. ஆஹ் அது ஒரு ஆப்ஷன். ஆனா ரேங்க் யூஸ் பண்ணவே தேவையில்லை. எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இங்க ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, ஃபில்டர்ஸ்க்கு போயிட்டு என்ன ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் நேம்குள்ள போய் ஃபில்டர் போயிட்டு டாப் என்ன இருக்கு பாருங்க. டாப் என்ன டாப் 15 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எந்த வேல்யூ வச்சு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. இப்ப நான் வந்து ஆர்டர் கவுண்ட் வச்சு ஃபில்டர் பண்ணா ஆர்டர் கவுண்ட் கொடுக்கணும். ஆர்டர் கவுண்ட் வச்சு ஃபில்டர் ஆயிடுச்சு டாப் 15. சரியா? இது ஒரு வே. இப்போ வந்து எனக்கு வந்து இது ஆர்டர் கவுண்ட் வச்சு இது பண்ண தேவையில்லைங்க. எனக்கு இந்த டாப் 15 எப்படி வேணும்னா ப்ராஃபிட் வச்சு வேணும் அப்படின்னா நீங்க இந்த ப்ராஃபிட் காலமா இங்க இது பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் வச்சு உங்களுக்கு டாப் 15 வந்து இதாகும். ப்ராஃபிட் வச்சு பாத்தீங்கன்னா 620 ஆர்டர்ஸ் தான் வந்திருக்கு. ஆனா இந்த மவுண்டன் 200 பிளாக் இருக்கு பாருங்க, இதுதான் உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேவா? இது ஒரு மெத்தடு. இதுவே நீங்க எனக்கு வந்து இதுல வேணாம் மெசரா கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெசரா கிரியேட் பண்ணும். இப்ப டாப் 15 ப்ராடக்ட்ஸ் பை ப்ராஃபிட். ஓகேவா? ரேங்க் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டேபிள் நேம் எந்த டேபிள் நேம் கொடுக்கணும்? ப்ராடக்ட். எக்ஸ்பிரஷன்.
எக்ஸ்பிரஷன் வந்து இது என்ன ப்ராஃபிட். ப்ராஃபிட் வேல்யூ 15. ஆர்டர் பை டிசெண்டிங். டெய்ல் நம்ம டென்ஸ் கொடுக்கறனா கொடுக்கலாம், இல்லை ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் டென்ஸ் கொடுத்துக்கிறேன். அது கொடுக்கலினாலும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். இப்போ இது 15 ப்ராடக்ட் பை top 15 ப்ராடக்ட் நேம். எக்ஸ் வேல்யூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. என்ன சம்மரைஸ் வேல்யூஸ் இந்த ஃபங்க்ஷன். அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. fact interface. Order by values 15 10 descending கொடுத்துக்க. நான் இது செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த ரேங்க் நான் நாளைக்கு கிளாஸ்ல சொல்றேன். செக் பண்ணி ஏன் உட்காந்து இந்த மெசேஜ் மட்டும் நாளைக்கு சொல்றேன். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வைஸ் இது சேல்ஸ் பார்த்துட்டோம். கரெக்டு தானே? ப்ராடக்ட் நேம் இப்போ வந்து ப்ராஃபிட் இல்லை ஆர்டர்ஸ் இப்படி பார்த்துருக்கோம். எனக்கு வந்து இதுக்கு பக்கத்தில் என்ன வேணும்னா இப்போ வந்து டோட்டல் 60,398 இருக்கா. இதுக்கு பக்கத்தில் எனக்கு வேணும்னா 4,244 இருக்கா. இது எத்தனை பர்சன்டேஜ்னு வேணும். அது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? 4,244 டிவைடட் பை 60,398 கிட்டத்தட்ட 7% இந்த ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு டோட்டல் ஆர்டர்ஸ்ல. இது எப்படி நம்ம இங்க கொண்டு வர்றது அடுத்த கிரவுண்ட்ல? கிராண்ட் டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட பர்சன்டேஜ் எது கிராண்ட் டோட்டல்? கிராண்ட் டோட்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் கிராண்ட் டோட்டல்? கால்குலேட் யூஸ் பண்ணி டோட்டல் ரெவென்யூவும் சேல்ஸும்
டோட்டல் ஆர்டர் கவுண்ட்னு எடுத்துக்கிறேன். இது வந்து கிராண்ட் டோட்டல்னு வச்சுக்கோங்க. டோட்டல் ஆர்டர் கவுண்ட்னு வச்சுக்கிறேன். இப்போ இதே மெசேஜ் தான் கால்குலேட் என்னன்னா ஆர்டர் கவுண்ட் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணோம்னா ஆல் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இது வந்து எந்த ஃபில்டர் கொடுத்தாலும் நமக்கு வந்து அதை வந்து எடுத்து விட்டுரு. ஆல் என்ன டேபிள் நேம் என்ன, நம்ம ப்ராடக்ட்ஸ் டேபிள் இருக்கிறது எல்லா ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணணும். ப்ராடக்ட் டிம் ப்ராடக்டா புரியலைன்னா நிறுத்துங்க இடையிலேயே, நான் மறுபடியும் சொல்றேன். டிம் ப்ராடக்ட் ஓகேவா? இப்ப இந்த மெசேஜ் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எல்லா செல்லுலையுமே உங்களுக்கு வந்து 60398 அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு எல்லா செல்லுலையும் வரும். இப்ப உங்களுக்கு வந்து சிம்பிளா நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம்ல. அந்த ஆர்டர் பர்சன்டேஜ் இது டிவைடட் பை இது கரெக்ட் தானே? இப்ப ஆர்டர் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றேன். ஆர்டர் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எப்படி இது மெசேஜ் சொல்லுங்க. டிவைட் ஆர்டர் டோட்டல் ஆர்டர் கவுண்ட் எஸ் இங்கே நான் 0 வந்துடும். இப்போ இந்த ஆர்டர் பர்சன்டேஜை நான் எடுத்துருவேன். இந்த ஆர்டர் பர்சன்டேஜ் மேலே கிளிக் பண்ணி இங்கே 07 இருக்குது. எப்படி இதுக்கு பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணால் இங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜாக மாறிடும். சரி ஒரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேல்ஸே இல்லை, கீழே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம். இப்போ எனக்கு இங்கே கீழே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது? இதெல்லாம் சேல்ஸே இல்லாத ப்ராடக்ட் எதுக்கு சும்மா காட்டணும்? ஆர்டர் கவுண்ட் வந்து நல் வேல்யூ ரிமூவ் பண்ண சொல்லி இது எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்றீங்க? ஒன்று வந்து இங்கே டேரெக்டாக போய் ஃபில்டரில் அப்ளை பண்ணலாம். 0 இருந்துச்சுன்னா இது பண்ணுங்க. இன்னொரு ஆப்ஷன் இங்கே போனீங்கன்னா அந்த ஆர்டர் கவுண்ட்டுக்கு இல்லை ஆர்டர் கவுண்ட் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் ஆயிடும். இது ஒரு சிம்பிள் மெத்தட். அல்ல ரிமூவ் பண்ணா இஸ் சரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் இஃப் யூஸ் பண்ணி.
if order count is greater than 0, then order count, else blank. ஓகே, இதுவும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆனா இதுக்கு டைரக்டா இன்னொரு ஃபார்முலா இருக்கு. கொல்லேன்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் அதை பார்த்து சொல்றேன். எல்லாம் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்றதே இல்லையா, அதனால மறந்துருச்சு. இது பார்த்து சொல்றேன். அடுத்தது நம்ம இப்போ வந்து நம்ம ஆர்டர் குவான்டிட்டி வந்து ஆள் வச்சு போட்டுருக்கோமா, இதுவே நமக்கு வந்து இன்டர்வியூ கொஸ்டின் மெயினா என்ன இந்த கொஸ்டின் வரும், ஆல் செலக்டட் ஆல் எக்ஸப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஆல் வச்சு நம்ம இந்த டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி கிரியேட் பண்ணிருக்கோம், கரெக்ட் தானே? இப்போ டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி இதை வச்சு ஆல் செலக்டட் வச்சு கிரியேட் பண்ணுறேன். சேம் ஆல் செலக்டட். இது வந்து நீங்க இந்த டேபிள் நேம் கொடுக்கறனா கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்ன காலம் வேணுமோ அந்த காலம் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு காலம் மட்டும் ஃபில்டர் பண்ணணும்னா காலம் நேம் மட்டும் கொடுக்கலாம், இங்க ப்ராடக்ட் நேம் மட்டும் கொடுக்கறனா கொடுக்கலாம். இல்ல ஹோல் டேபிளையே ஃபில்டர் பண்ணணும்னா அந்த இது கொடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஹோல் டேபிள் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் காலம் நேம் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டும் ஒரே வேல்யூ தான் காட்டுது. அப்புறம் ஏன் ஆல் செலக்டட் ரெண்டு நமக்கு டேக்ஸ் இருக்கு? செலக்டட் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்லைசர்ல அப்ளிகபிள். கரெக்ட். இப்போ நாம ஒரு எக்ஸ்டர்னலா ஸ்லைசர் யூஸ் பண்றோம். இங்க இந்த ப்ராடக்ட் நேம் இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்லைசர் யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே 60,398 தான் காட்டுது. ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 249 காட்டுது. என்னன்னா இந்த ஆர்டர் கவுண்ட் அப்படியே காட்டுது. நம்ம ஏதாச்சும் எக்ஸ்டர்னலா இந்த மாதிரி ஃபில்டர் அப்ளை பண்றோம்னா நமக்கு வந்து அது வந்து ஃபில்டர் ஆயிரும். இப்போ வந்து எக்ஸ்டர்னலா ஸ்லைசர் மட்டும் இல்ல, இப்போ வந்து இது வந்து ஆர்டருக்கு வச்சிருக்கோம். இதே ப்ராடக்ட் நேம் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்கு இன்னொரு இது வச்சிருக்கோம். இதை கிளிக் பண்ணீங்கனாலும் இதுவும் அது ஒரு எக்ஸ்டர்னல் டேபிளா தான் எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம அதர் டேபிள்ல இருந்து கிளிக் பண்ணி கொண்டு வந்தோம்னாலும் அதுவே ஒரு எக்ஸ்டர்னல் டேபிளா தான் எடுத்துக்கும், அதுவே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபில்டரா தான் எடுத்துக்கும். இந்த டேபிளுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுங்களா துர்கா? இது வந்து இன்டர்வியூ புரியுதுண்ணா. கொஸ்டின். இது கேட்பாங்க ஆ கண்டிப்பா. ஆல் செலக்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் மேஜரா, ஆ அப்புறம் ஆல் எக்ஸப்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், அடுத்தது ஆல் எக்ஸப்ட். சேல்ஸ் கவுண்ட் ஆல் எக்ஸப்ட் டேபிள் நேம் கிடைக்குதா, டேபிள் நேம் ப்ராடக்ட்
ப்ராடக்ட் நேம். ஆல் எக்ஸெப்ட் கொடுங்க. எனக்கு வந்து அதே வேல்யூஸ் தான் வருது. ஏன்னா இந்த காலமை தவிர மீதி எந்த காலம் வந்துச்சுனாலும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண சொல்றேன். அதாவது ஸ்பெசிஃபிக்கலா நம்ம வேற எதுல போட்டோம்னாலும் இது வந்து ஃபில்டர் ஆயிரும். அது ஒரே ஒரு காலம் மட்டும்தான் ஃபில்டர் ஆகுது இந்த ப்ராடக்ட்ல. வேற என்ன இருக்கு இதுல? ப்ராடக்ட் ஆல்டர்னேட்டிவ் கீ நேம். சரி, இந்த கீயை வச்சு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ என்னாச்சு? ஆல் அக்செப்ட் கொடுக்குறப்ப எனக்கு இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அதனோட வேல்யூஸ் வந்து கரெக்டா ஃபில்டர் ஆகி வருது. ஏன்னா நம்ம ஆல் எக்ஸெப்ட் என்ன அந்த காலம் நேம் கொடுத்துருக்கோம். கரெக்ட் தானே? இப்போ வந்து நான் இந்த காலம் நேமை மாத்தி காட்டுறேன். இந்த கீ ப்ராடக்ட் ஆல்டர்னேட்டிவ் கீ இருக்குதா? இப்போ என்ன ஆகும்னா இதுல வந்து எல்லாமே காட்டும், இதுல வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி காட்டும் பாருங்க. ஓகே, இது வந்து கண்டிப்பா எல்லா இன்டர்வியூஸ்லயும் கேட்பாங்க. ஆல் ஆல் செலக்டட் ஆல் எக்ஸெப்ட் டிஃபரன்ஸ். கண்டிப்பா இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இது எப்படி சொல்லணும்னா ஆல் வந்து ஒமிட்ஸ் ஆல் த ஃபில்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபில்டர்ஸ். இது ஆல் செலக்டட் only it will remove the filters from the table. External filters, when we apply slicer, it will filter based on that slicer or any external table. It will based on that external table it will get filtered அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்புறம் ஆல் எக்ஸெப்ட் வந்து நம்ம வந்து என்ன காலம் ஸ்பெசிஃபிக் கொடுக்குறோமோ அந்த காலம் தவிர மீதி எல்லா காலமும் ஃபில்டர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்டர்ஸ் பார்த்துட்டோம். ஸ்பெசிஃபிக்கா ஆர்டர்ஸ் வந்திருக்கு. கிரேட்டர் தென் 0 மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸோட ஸ்டாக் லெவல் செக் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ல ஸ்டாக்ஸ் இருக்கா, இன்வென்ட்ரி இருக்குமே. ஸ்டாக் லெவல், சேஃப்டி ஸ்டாக் லெவல், ப்ரீ ஆர்டர் பாயிண்ட்.
ஸ்டாக் லெவல் இந்த இந்த ப்ராடக்ட்டுக்கு சேஃப்டி ஸ்டாக் லெவல் வந்து 4 ப்ராடக்ட் தான் இருக்கும். எப்போ நம்ம ரீஆர்டர் பண்ணுவோம்? அதாவது ஒரு ப்ராடக்ட் செல் ஆச்சுனாவே நம்ம வந்து அதை வந்து ரீஆர்டர் பண்ணிடுவோம். அதுதான் இதுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது எந்த டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். கஸ்டமர்ஸோட ஏஜ், கஸ்டமர்ஸோட அட்ரஸ், எந்த ரீஜன்லேருந்து அதிகமாக ஆர்டர்ஸ் வருது. இதுவே ஃபர்ஸ்ட் எந்த ரீஜன்ல ஃபர்ஸ்ட் சேல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது என்ன யூனியன் டெரிட்டரிக்கு வந்து சேல்ஸ் டெரிட்டரிக்கு கூட கனெக்ட் ஆகும். சேல்ஸ் டெரிட்டரிக்கு இங்கே சேல்ஸ் டெரிட்டரிக்கியோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, என்னென்ன கண்ட்ரியில் சேல் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் டெரிட்டரி கண்ட்ரி. நமக்கு யூஎஸ்ல தான் அதிகமான சேல்ஸ் ஆயிருக்கு. கரெக்டு தானே? எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து வேணும். சேம் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, எனக்கு வந்து பை கிராஃபில் வேணும் பர்சன்டேஜ்னு. இங்கேயே வந்துருச்சு 32.55%. எனக்கு இந்த பர்சன்டேஜ் மட்டும் வேணுனாலும் நம்ம இதில் கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த ஆள் கொடுத்தோம், நீங்கள் அது பண்ணிட்டு வாங்க. இதே தான் கான்செப்ட். எப்படி நம்ம ஆள் கொடுத்த டோட்டல் ஆர்டர் கவுண்ட்டு அதே மாதிரி ப்ராஃபிட்டுக்கு பண்ணி ப்ராஃபிட்லேருந்து அந்த டிவைட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஓகேவா? அது நீங்கள் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு பை சார்ட்டில் காட்டுங்க. அப்படின்னா அதுவும் சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கணும். ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட், கால்குலேட் ப்ராஃபிட், கமா என்ன கொடுக்கணும்? இங்கே ஆள் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன டேபிள் கொடுக்கணும் காட்ட சொல்லுங்க. ஃபேக்ட் இன்டர்நெட் என்ன table? கிரேட் சேல்ஸ் ஃபேக்ட் இன்டர்நெட் இல்லைங்களா? தப்பு. நமக்கு வந்து சேல்ஸ் டெரிட்டரி தான் நம்ம ஃபில்டர் ஆகாம பண்ணணும். கரெக்டு தானே? சேல்ஸ் டெரிட்டரி இந்த டேபிளோட நமக்கு என்ன காலம் இது ஃபில்டர் ஆகாம பண்ணணும்? கண்ட்ரி காலம். கரெக்டு தானே? கண்ட்ரி சேல்ஸ் டெரிட்டரி கண்ட்ரியா? சேல்ஸ் இந்த இந்த காலம்ல நமக்கு ஸ்பெசிஃபிக்கா ஃபில்டர் ஆகக்கூடாது. கரெக்டு தானே? சேல்ஸ் டெரிட்டரி, சேல்ஸ் டெரிட்டரி.
multiple table items are not allowed in all no blank rows. Filters. டேபிள் நேம் 2 டைம்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இல்ல டேபிள் நேம் இல்ல அது. இதுக்கு வந்து காலம் நேம் தான். ஓகே. இது வந்து டேபிள் நேம் கொடுக்குறப்ப காலம் நேம் வரும் எப்பவுமே. ஓகே. இப்பவே ஒர்க் ஆகும் அந்த ஃபார்முலா. நீங்க டேபிள் நேம் கொடுத்தா நான் உங்களுக்கு எப்படி ஸ்பெசிஃபிக்கா இது கொடுக்கணும்னா கண்ட்ரி சேல்ஸ் டெரிட்டரி கண்ட்ரி ஓகே புரிஞ்சு. ஏன்னா இதுக்கு என்ன கொடுக்கணும்னா எய்தர் டேபிள் நேம் கொடுக்கணும் இல்லைன்னா காலம் நேம் கொடுக்கணும். காலம் அதாவது டேபிள் நேமும் கொடுத்துட்டு காலம் நேமும் கொடுக்கக்கூடாது. அதனால தான் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கணும். நம்ம ஸ்பெசிஃபிக்கா அந்த காலம் மட்டும் தான் ஃபில்டர் பண்றோம். அந்த டேபிளையே ஹோல் டேபிளையே. இப்போ நமக்கு இந்த டோட்டல் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். Profit by total profit. Comma here. Hundred percentage கட்டுது. இந்த வேல்யூ உங்களுக்கு காட்டுதா? 32.29% வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆஸ்திரேலியா 30.51%. இது வந்து நீங்க பை சார்ட்ல ஓட்டிங்க. உங்களுக்கு காட்டியிருக்கும். நம்ம இதை உள்ள கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இப்ப நீட்டா இருக்கா? இப்ப இந்த லெஜெண்ட்ஸ் கூட உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இந்த லெஜெண்ட்ஸ் வந்து இங்கேயே வந்துருச்சு. கனடா என்னென்ன இந்த லெஜெண்ட்ஸ் கூட நம்ம காட்ட தேவையில்லை. இந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும். நீங்க ஆஃப் பண்ணிட்டோம்னா லெஜெண்ட்ஸ் போயிடும். ஓகே தானே? இப்ப எனக்கு இங்க கவர் ஓவர் பண்றேன்ல, கவர் ஓவர் பண்றப்ப எனக்கு இதே வேல்யூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதே வேல்யூ தான் காட்டுது. கரெக்டு தானே? இங்க 32.29% தான் காட்டுது. எனக்கு வந்து இங்க கவர் ஓவர் பண்றப்ப ப்ராஃபிட் வேல்யூ காட்டணும். அதை எப்படி பண்ண முடியும்? இதை கிளிக் பண்ணிட்டு tool tip.
டூல் டிப் இங்க வந்து இங்க இருக்கா, இங்க கீழே போனீங்கன்னா இங்க டூல் டிப் இருக்கு பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ப்ராஃபிட் காட்டணும் அப்படின்னு எடுத்து விட்டீங்கன்னா நீங்க ஹவர் ஓவர் பண்றப்ப உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் காட்டும். இங்க கீழே உங்களுக்கு ஆர்டர் குவான்டிட்டி சேர்த்து காட்டணும் அப்படின்னு சொன்னா இங்க ஆர்டர் குவான்டிட்டியும் சேர்த்து காட்டும். ஓகேவா? இது ஒரு விதமான டூல் டிப். இது வந்து விஷுவல் லெவல் டூல் டிப். இதை நம்ம ஒன்று வந்து டைப்ஸ் ஆஃப் டூல் டிப். மூணு டைப்ஸ் ஆஃப் டூல் டிப் இருக்கு. இது கேட்பாங்க கண்டிப்பா, இன்டர்வியூஸ்க்கு கேட்பாங்க. இது வந்து டிஃபால்ட் டூல் டிப்பாங்க. இப்போ இதில் காட்டுதுல அது வந்து டிஃபால்ட் டூல் டிப். இது வந்து கஸ்டம் டூல் டிப். நம்ம கீழே ஒரு இது ஆட் பண்ணோம்ல, அது கஸ்டம் டூல் டிப். விஷுவல் லெவல் டூல் டிப் இருக்கு. அது எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து இது ஹவர் ஓவர் பண்றப்ப எனக்கு வந்து இன்னொரு சின்ன இந்த மாதிரி காட்டணும், இந்த டேபிள் மாதிரி காட்டணும், இந்த கிராஃப் மாதிரி காட்டணும். அது எப்படி காட்டணும்னா ஆட் பண்ணி ஜஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எனக்கு சேல் ஆயிருக்குன்னு தெரியணும். ஓகேவா? இது இந்த கண்ட்ரி கிளிக் பண்ண எனக்கு வந்து டாப் 15 டாப் 10 ப்ராடக்ட் என்னென்ன சேல் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியணும். சும்மா நான் இப்படி ஹவர் ஓவர் பண்ணோம். அதுக்கு நம்ம இங்க போயிட்டு கேன்வாஸ் செட்டிங்ஸ் டூல் டிப் அப்படின்னு தான் டூல் டிப் கொடுத்துட்டு கஸ்டமர் ஆர்டர் க்ளோஸ் டாப் 15 பை ஆர்டர் கவுண்ட் இல்லை டாப் 5 மட்டும் காட்டு. ரொம்ப பெருசாக போயிட்டு இது வந்து பெஸ்ட் இந்த மாதிரி விஷுவல் காட்டணும்னா நல்லா இருக்கும் பார்க்குறது. அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா இது ஆன் பண்ணிக்கணும். லேபிள்ஸ் டேட்டா லேபிள்ஸில் எப்பவுமே நான் என்ன சொல்லிக்கிறேன், இந்த வேல்யூஸ் வந்து ஸ்மாலர் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் வேல்யூஸாக காட்டுறது நல்லாயிருக்கும் பார்க்குறது. இந்த எனக்கு வந்து இந்த இது கிராஃப் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க கிராஃபை. சும்மா அது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேஸ் எடுத்துருக்கும். ஓகேவா?
கஸ்டம் டூல் டிப் இருக்கு பாருங்க. உங்க டூல் டிப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஹவர் ஓவர் பண்றப்ப உங்களுக்கு இந்த டூல் டிப் காட்டும். ஓகேவா? இதுவும் இன்டர்வியூல கேட்பாங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டூல் டிப் இருக்கு அப்படின்னு. டிஃபால்ட் டூல் டிப்பு, கஸ்டம் டூல் டிப்பு. இந்த டூல் டிப் பேரு விஷுவல் டூல் டிப். அதான் HPL சீரிஸ். இது வந்து விஷுவல் லெவல் டூல் டிப்பு. கஸ்டம் டூல் டிப்னா நம்ம புதுசா ஒரு பேஜ் கிரியேட் பண்றது. இன்னொன்று வந்து டிஃபால்ட் டூல் டிப்பு. இது நமக்கு இன்டர்வியூல கேட்பாங்க இது என்னன்னு. ஓகேவா? ஓகே. இப்ப சரி ஓகே. கஸ்டமரை பத்தி கஸ்டமர்ஸ் எந்த டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு கவுண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ். என்னென்ன இருக்கு? ஐபி லொகேஷன் இருக்கு, போஸ்டல் கோட் இருக்கு, இங்கிலீஷ் கண்ட்ரி ரீஜன் இருக்கு, ஸ்பானிஷ் யூஎஸ் ரீஜன் கோட் இருக்கு, ஸ்டேட் ப்ரொவைடர் நேம் இருக்கு, சிட்டி எந்த சிட்டிலேருந்து வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் டேட். ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியோட பர்சன்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து வாங்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நியூ காலம் ஆட் பண்றேன். ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அவங்க டேட் ஆஃப் பர்த்ல இருந்து அவங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கு. டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எப்படி ஏஜ் கால்குலேட் பண்ணலாம் சொல்லுங்க? டேட் ஆஃப் பர்த் கரண்ட் 8 மந்த் இயர்ல இருந்து டேட் ஆஃப் பர்த் மைனஸ் பண்ணி. ஓகே கரெக்ட். இதுக்கு வந்து நம்ம கஸ்டம் காலமா இதுன்னு கால்குலேட்டர் மெஷரா கிரியேட் பண்ணணுமா, கால்குலேட்டர் காலமா கிரியேட் பண்ணணுமா? எப்படி கிரியேட் பண்ணோம்னா நமக்கு இதை அச்சீவ் பண்ண முடியும்? ஃபில்டர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நம்ம காலமா தான் சொல்லி ஸ்லைசர் அந்த மாதிரி நம்ம கஸ்டம் காலமா பெட்டரா இருக்கும். கஸ்டம் மெஷரா கிரியேட் பண்ண முடியாது இதுக்கு. ஆக்சுவலா கிரியேட் பண்ணீங்கனாலும் நீங்க எந்த ஏஜ் கேட்டகரின்னு நம்ம இது பண்ண முடியாது. கன்ஃபார்ம் பண்ண இது வந்து கஸ்டம் காலமா தான் கிரியேட், அதாவது கால்குலேட்டர் காலமா தான் கிரியேட் பண்ணணும். ஏஜ் ஈக்குவல் டு டேட் diff date 1 என்ன? today's date. today minus date 2 என்ன? date birth date. interval என்ன? day. அப்பா இது வந்து தப்பா கொடுத்தது. என்னன்னா டேட் 1 டேட் 2 மாத்தி கொடுக்கணும். அதுதானே. இப்ப எனக்கு வந்து டேஸ்ல வந்துருச்சு. இதை வந்து நான் இயர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். எத்தனை ஏஜ்னு எப்படி கன்வெர்ட் பண்றது? மந்த்
வந்து 1 year. அப்போ 365 days தான் 1 year. ஸோ எஸ் கரெக்ட். இப்போ வந்து டிவைட் பை 365 டேஸ்ன்னு டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஏஜ் கிடைச்சிச்சு. ஓகேவா? தென் 17ஆ? எந்த கரெக்ட் மென்ஷன் இவன்? இவனுக்கெல்லாம் 105 வயசு இருக்கும்னு 108 வயசு. சரி ஓகே. சரி ஓகே. ஏஜ் கால்குலேட் பண்ணிட்டேன். நான் மீட்டிங் முடிய போகுதுன்னா ஓகே.